வெல்கம் டு 360 தமிழ். மன்வத் மர்டர்ஸ் அப்படின்ற வெப் சீரிஸோட செகண்ட் பார்ட்டை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டை ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் கண்டினியூ பண்ண சொல்லி சொன்னீங்க. ஆனா வியூஸ் பெருசா போன மாதிரியே தெரியல. நம்ம பொதுவா சீரிஸ் போடும்போது மட்டும் ஃபர்ஸ்ட் வீடியோக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அந்த சீரிஸை கண்டினியூ பண்ண முடியும். இல்லனா ஸ்கிப் பண்ற மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். அது மூலமா ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்துட்டு வாங்க. அப்பதான் கதை தெளிவா புரியும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். ஹீரோ ஸ்டேஷனுக்கு வந்து இறங்கும் போது ஹீரோவை பார்த்து பேசுறதுக்காக ஒருத்தர் வந்திருக்காரு. இந்த ஊர்ல இவர் தான் பத்திரிகைக்காரரா செயல்படுவாரு. இவங்களுக்கு எதிராக இவர் தான் நியூஸ் எல்லாம் வெளியிட்டு இருக்காரு. இப்ப நியூஸை வெளியிட்டதை பத்தி எல்லாம் இவர்கிட்ட சொல்லிட்டாரு. பரவாயில்ல, நீங்க உங்க வேலையை தான் பாக்குறீங்க, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, சீக்கிரமாவே இந்த கேஸை முடிச்சிருவோன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. உத்தம் ராவும் அவரோட ஒய்ஃபும் வீட்டுக்கு வந்த மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. இப்ப உத்தம் ராவ் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப சாமந்தி இருக்காங்க பாத்தீங்களா, இவருக்கு டீ காஃபி தரதுக்காக வந்திருக்காங்க. இவர் அவங்களோட கையை பிடிச்சிருக்காரு. உனக்காக நிறைய பலகாரம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வலிகிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இவரோட ஒய்ஃப் ருக்மணி வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் கையை விடுறாரு. ருக்மணியும் தங்கச்சியை முறைச்சு பாக்குறாங்க. நீ கொஞ்ச நாள் இந்த பக்கம்லாம் வராத, கிளம்பு அப்படின்ற மாதிரி தங்கச்சி இங்க இருந்து அனுப்பி விடுறாங்க. தங்கச்சி பொறுப்புல விட்டு போகும்போது ரைடு பண்ணி மாட்டினாங்க பாத்தீங்களா, அதனால இவங்களோட நிறைய காசு வேஸ்ட் ஆயிருது. இப்ப திரும்பி வேற ஒரு இடத்துல அந்த செட்டப் எல்லாம் அமைக்கணும், சீக்கிரமா அந்த வேலையை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவருமே லாயர் கூட டிஸ்கஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு டீச்சரை நமக்கு காமிச்சாங்கல்ல, அவங்க பேரு ஜானகி அப்படின்றது. அவங்க கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு ஒரு பையன் வந்துடுறான். ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதா ஒரு பையன் சொன்னான் பாத்தீங்களா, அவன் தான் வந்திருக்கான். அவன் பேரு துக்கியா அப்படின்றது. அடிக்கடி இவங்களை பார்த்து பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வருவான் போல. ரெண்டு பேருமே இந்த இடத்துல ஜாலியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப கிளாஸ் இருக்கு, நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி இவங்களும் துக்கியாவை அனுப்புறாங்க. சுக்லாவும் பரஞ்சியும் தனியா செயல்படுறாங்கல்ல, அது ஹீரோக்கு பிடிக்க மாட்டேங்குது. இதுக்கப்புறம் நீங்க மட்டும் என் கூட இருந்தா போதும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அடுத்தடுத்த ஸ்பாட்டை பார்க்க போகணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வெளியே இருந்து சுக்லா கவனிச்சிட்டு இருக்காரு. ஆக்சுவலா சுக்லா இவர்கிட்ட சொல்லாம கொள்ளாம ரைட் பண்றதுக்காக போனார்ல, அதனால தான் ஹீரோ செம்மையா டென்ஷன் இருக்காரு. இப்ப ஹீரோ கிட்ட பேசுறதுக்கு தயங்கிட்டு இருக்காரு. இதை ஹீரோவுமே புரிஞ்சுக்கிறாரு. சுக்லா ஏதோ பேச நினைக்கிறீங்க போல, எதுனாலும் சொல்லுங்கன்னு கேக்குறாரு. ஹீரோ ஒருத்தனை பார்த்து விசாரிக்க சொன்னார் பாத்தீங்களா, அவனோட பேரு சங்கர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவனோட ஆக்டிவிட்டி கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு, நீங்க சொன்னீங்கன்னா மேற்கொண்டு நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சுக்லா சொல்லிட்டாரு. நீங்க ஃபாலோ பண்ண வேணான்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாரு. ஹீரோ கோயில் மாதிரியான கல் இருக்கிற இடத்தெல்லாம் மார்க் பண்ணி தர சொன்னார் பாத்தீங்களா, அந்த வேலையை ஒரு கான்ஸ்டபிள் தான் பண்ணிருப்பாரு. அவரோட பேரு நவாதே அப்படின்றது. நவாதே கிட்ட இந்த வேலையை தரணும்ன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. நவாதே வெளியே சாப்பிட்டு இருக்கும் போது ஹீரோவும் பேசுறதுக்காக வந்துடுறாரு. நவாதே இந்த ஸ்டேஷன்ல சேர்ந்தே கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஊர்ல நிறைய பேருக்கு நவாதே யாருன்றதே தெரியாது. நீங்க தான் அதுக்கு கரெக்டா இருப்பீங்க. சங்கர்னு ஒரு நபரை ஃபாலோ பண்ணணும், அவன் என்னெல்லாம் பண்றான்றதை என்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி சார் அப்படின்ற மாதிரி இந்த இடத்தை இவர் ஏத்துக்கிறாரு. என்கிட்ட மட்டும் தான் சொல்லணும், யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, இதை ரகசியமா வச்சுக்கோங்கன்னு சொல்றாரு. நவாதேவும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. ஹீரோ நவாதே கிட்ட ஏதோ பேசினார்ல, அதெல்லாம் இந்த பரஞ்சி கவனிச்சிருப்பாரு. இந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் கவனிச்சிருப்பாரு. அவர் என்னடா சொன்னாரு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சார் அது யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு அப்படின்ற மாதிரி நவாதே சொல்றாரு. இதை கேட்கிற இன்ஸ்பெக்டருக்கு கோவம் வந்துருது. ஓஹோ, என்கிட்டயே சொல்ல மாட்டியா, உன்னை கவனிச்சுக்கிறேன்டா, இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் முறைக்கிறாரு. இந்த பரஞ்சி சப்போர்ட்டர் மாதிரி ஒரு கான்ஸ்டபிளை காமிச்சாங்கல்ல, அவர் பேரு தாஸ் அப்படின்றது. அந்த தாஸும் ஹீரோ கிட்ட ஒரு லெட்டரை தரதுக்காக வராரு. பாக்கெட்ல கையை விட்டு லெட்டர்லாம் எடுக்க போறாரு. அதுக்குள்ள பரஞ்சி எதிர வரத பாக்குறாரு. இதனால ஹீரோ கிட்ட டாபிக்கை மாத்தி ஹீரோ அனுப்பி விடுறாரு. இப்ப பரஞ்சி கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. பரஞ்சி என்ன சொல்றாருன்னா, நான் கரப்டட் ஆபீசர் அப்படின்றது ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால தான் விசாரணையை விட்டு என்ன ஒத்தி வச்சிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் இந்த தாசி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு ஜானகியும் துக்கியாவையும் காட்டுறாங்க. ஜானகிக்கு சின்ன சின்ன ஹெல்ப்லாம் இவர் பண்ணுவாரு போல. இந்த ஊரே எனக்கு பிடிக்கல, எனக்கு மும்பைக்கான வழியை சொல்லுங்க, நான் போய் அங்க ஆக்டிங்க்கு ட்ரை பண்ண போறேன் அப்படின்ற மாதிரிலாம் துக்கியா சொல்லிட்டு இருக்காரு. ஏன் இங்க பண்ணையில வேலை நல்லா தானே போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஜானகி கேக்குறாங்க. பண்ணையில நான் சில மோசமான வேலையும் பார்க்க வேண்டியிருக்கு, அதெல்லாம் எனக்கு பிடிக்கலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது மோசமான வேலையான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க, என்ன விட்டுருங்கன்ற மாதிரி துக்கியா சொல்றான். இப்ப மூணாவது விக்டிம் கொல்லப்பட்டதை நமக்கு காட்டுறாங்க. அந்த ஸ்பாட்டுக்கு தான் ஹீரோவும் டீமும் வந்திருக்காங்க. எப்படி இந்த கொலை நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி ரெண்டு பேருமே சின்ன பொண்ணுங்களா இருந்திருப்பாங்க. ஆனா இந்த லேடி கொஞ்சம் வயசானவங்களா இருப்பாங்க. இந்த லேடியோட உடம்பு பார்ட் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் துண்டு துண்டா வெட்டி போட்டிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி சின்ன பொண்ணுங்களோட பாடி கிடைச்சது பாத்தீங்களா, அவங்க பிரைவேட் பார்ட்ல மட்டும் காயப்பட்ட மாதிரிலாம் இருந்திருக்கும். ஆனா இவங்களுக்கு முழு பாகமும் அடிப்பட்ட மாதிரி இருக்கு. பக்கத்துலயே அந்த கோயில் இருக்கிறத ஹீரோ கவனிக்கிறாரு. என்ன கோயிலுக்கு பக்கத்துல இது நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி ரெண்டு பொண்ணுங்களோட பாடி கிடைச்சது பாத்தீங்களா, அதுவும் ஏறக்குறைய இந்த மாதிரி தான் இருந்திருக்கும். இப்ப நவாதேவை நமக்கு காட்டுறாங்க. சங்கர் நடந்து போறத பாக்குறாரு. அவன் எங்க போறான் வரான்றத பாக்கணும்ன்றதுக்காக சைலண்டா அவன் பின்னாடி போயிட்டு இருக்காரு.
இப்ப ஹீரோ இருக்கார்ல, 4வது விக்டிம் எங்க இறந்து போனாங்களோ அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவங்க பேரு நசீமா அப்படின்றது. அவங்களை யாரோ ஏமாத்தி தான் கூட்டு போயிருக்காங்கன்றது இவருக்கு தெரிய வருது. பாடி ஒரு இடத்துல கிடைச்சிருக்கும். அந்த இடத்துல அந்த சாமி சிலை இருக்கா பாப்போன்ற மாதிரி இவர் பாக்குறாரு. பார்த்தா அந்த இடத்துலயும் பக்கத்துல சாமி சிலை இருக்கிறது தெரிய வருது. கரெக்டா இந்த சிலைக்கு பக்கத்துல தான் எல்லா பாடியும் கிடைக்குது. ஒருவேளை இதுக்கும் நடக்கிறதுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். யாரோ ஒருத்தர் பலி கொடுக்கறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி ஒரு அப்பா பொண்ணு கூட வந்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. பக்கத்துல கோயில பாக்குறாரு. 2 பேருமே சேர்ந்து பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பூஜை முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. சங்கரை இங்க வேண்டதுக்காக வந்திருப்பான். அந்த பொண்ணு போகும்போது அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருக்கான். இவன் பார்த்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்புறான் பாத்தீங்களா. நவாதே பின்னாடி இருந்து இதெல்லாம் கவனிச்சிருப்பாரு. இவன் எதுக்காக அந்த பொண்ணை குறுகுறுன்னு பார்த்தான். ஏதோ தப்பா இருக்குன்னு யோசிக்கிறாரு. உத்தம் ராவோட அம்மா இன்னும் உயிரோட இருக்காங்க போல. அவங்களுக்கு இவர் சாப்பாடுலாம் ஊட்டிட்டு இருக்காரு. அப்படி ஊட்டிட்டு இருக்கும் போது சம்மந்தி சிரிக்கிற மாதிரி சவுண்டு கேக்குது. இவர் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. சம்மந்தி பொண்ணு கூட விளையாடிக்கிட்டே தான் சிரிச்சிட்டு இருக்காங்க. நாங்கெல்லாம் கஷ்டத்துல இருக்கோம், உனக்கு சிரிப்பு கேக்குதா, அமைதியா இரு அப்படின்ற மாதிரி சம்மந்தியை திட்டிட்டு இருக்காரு. அப்ப இவரோட அம்மா இருக்காங்கல்ல, பெனாத்திர மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. 11 ஆடு பூமி, 11 ஆடு பூமி அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப அதே விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. உத்தமராவ் இருக்காரு பாத்தீங்களா, அங்க இருக்க இவரோட ஒய்ஃப் ருக்மணியை பாக்குறாரு. அவங்களுமே ஹஸ்பண்ட் ஒரு மாதிரி ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்காங்க. காச்சு பக்குன்னு ஒரு மந்திரவாதியை காமிச்சாங்கல்ல, அவன் கூட அசிஸ்டண்டா ஒரு பையன் வந்திருப்பான். அந்த பையனை இவங்க சீக்கிரட்டா கண்காணிச்சிட்டு இருக்காங்க போல. அவன் எங்க போறான் வரான்றதெல்லாம் இவர் பார்த்துட்டு இருக்காரு. பார்த்தவரு மேல் இடத்துக்கு தகவலை பாஸ் பண்ணிடுறாரு. ஹீரோக்கு அந்த தகவல் கிடைக்குது. அவனை ஃபாலோ பண்ணி காச்சு பாக்கவை பிடிக்கணும்னு ஹீரோ முடிவு பண்றாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் பராஞ்சி இருக்கார்ல, ஹீரோவோட கால்ல விழுந்துடுறாரு. சார், எனக்கு டிரான்ஸ்பர் லெட்டர் வந்திருக்கு, ப்ளீஸ் சார் என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தீங்கன்னா அதை வாபஸ் வாங்கிருங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. என்ன பரஞ்சி பேசுறீங்க, உங்க மேல நான் எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல, இது நார்மலா வந்திருக்கிறது தான், நீங்க போய் தான் ஆகணும், என்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இந்த கேஸ்ல இது வரைக்கும் நான் நேர்மையா இருந்தது இல்ல சார், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் பராஞ்சி சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் உத்தம் ராவ் கிட்ட இருந்து ஹீரோக்கு போன் கால் வருது. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும், என் வீடு வரைக்கும் வர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஹீரோவா சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. அவரோட வீட்டுக்கு வந்துடுறாரு. அங்க பெரிய மரம் இருக்கு, பூஜை பண்ண மாதிரிலாம் இருக்கு. அதை இவர் பார்த்துட்டு இருக்கிறத சம்மந்தி மேல இருந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. இவரும் சட்டுன்னு திரும்பி பாக்குறாரு. ஆனா சம்மந்தி அதுக்குள்ள மறைஞ்சிடுறாங்க. இப்ப உத்தம் ராவும் ஹீரோவை வெல்கம் பண்றாரு. அதே மாதிரி அந்த இடத்துக்கு வந்த ருக்மணி இருக்காங்கல்ல, இவருக்கு சால்வியை போத்தி விடலாம்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி இவரும் இந்த இடத்துல உட்காந்துடுறாரு. ஏதோ சொல்றதுக்காக தானே என்ன வர வச்சீங்க, விஷயத்த சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. பெருசா எந்த விஷயமும் கிடையாது சார், தேவையில்லாம எங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, எங்களுக்கும் நடக்கிற கொலைக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, சொல்ல போனா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் நினைக்கிறோம், எந்த ஹெல்ப்னாலும் எங்க கிட்ட கேளுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. உங்க சப்போர்ட் தேவைப்பட்டா கேட்கறன்ற மாதிரி ஹீரோவும் இங்க இருந்து கிளம்ப நினைக்கிறாரு. ருக்மணி இருக்காங்கல்ல, சால்வியை கூட நீங்க போத்திக்கல, அதனால இந்த பிரசாதத்தையாவது சாப்பிடுங்கன்ற மாதிரி பிரசாதத்தை தராங்க. இவங்க எதையாவது கலந்துருப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோ தயங்கிட்டு இருக்காரு. அதனால ருக்மணி இருக்காங்கல்ல, சாப்பிட்டு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் இவர் எடுத்து சாப்பிடுறாரு. இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. காட்சி பாக்குவோட அசிஸ்டன்ட்டை இவங்க புடிச்சு லாக் பண்ணிடுவாங்க. காட்சி பாக்கு எங்க இருக்கான் ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அவன் இருக்கான் பாத்தீங்களா, காட்சி பாக்கு தூங்கிட்டு இருக்க இடத்துக்கு கூட்டு வந்துடுறான். இப்ப போலீஸுங்களும் அந்த இடத்துல காட்சி பாக்குவை லாக் பண்ணிடுறாங்க. தாஸ் ஏற்கனவே ஒரு லெட்டர் தர நினைச்சாரு பாத்தீங்களா, இப்ப ஹீரோ தனியா இருக்கிறதுனால அவரை பார்த்து பேசலான்ற மாதிரி ரூம் வந்துடுறாரு. ஹீரோவும் என்ன விஷயம் கேட்கிறாரு. 2 கொலை நடந்திருக்கும் போதே யார்கிட்ட இருந்தோ ஒரு லெட்டர் வந்தது சார், பராஞ்சி இதை பெருசுப்படுத்தல, ஆனா லெட்டரை நான் பத்திரமா வச்சிருக்கேன், இதுதான் அந்த லெட்டர் அப்படின்ற மாதிரி தாசு தராரு. ஹீரோவும் ஓபன் பண்ணி படிக்கிறாரு. 11 ஆடு, மரம், பலி அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. அந்த உத்தம் ராவோட அம்மா சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி வார்த்தைகள் தான் இருக்கு. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, யார் இதை அனுப்பியிருப்பா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிக்கிறாரு. அப்பதான் ஆட்கள் காட்சி பாக்கவோ புடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சீக்கிரமா அவனை ஸ்டேஷனுக்கு கூட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. மக்கள் முன்னாடி தான் அவனை ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸ்டேஷனுக்கு வந்தோன்னா ஹீரோ விசாரிப்பாருன்னு பார்த்தா ஒரு ரூம்ல லாக் பண்ணி வச்சிடுறாரு. என்கிட்ட பர்மிஷன் வாங்காம யாருமே அந்த ரூமுக்கு போக கூடாதுன்னு சொல்றாரு. எல்லாருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. காட்சி பாக்குவோம் அந்த ரூம்ல ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். என்ன யாருமே வர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். இப்ப சங்கரை நமக்கு காட்டுறாங்க. வீட்டுல எல்லாம் சரக்கு விற்பாங்க போல, அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு வந்து சரக்கு வேணும்னு கேக்குறாரு. ஆனா போதுமான காசு இவர்கிட்ட இல்ல, சரக்கெல்லாம் தர முடியாது போன்ற மாதிரி அனுப்பி விடுறாங்க. இதெல்லாம் லாங்ல இருந்து நவாதே கவனிச்சிட்டு இருக்காரு. சரக்கு கிடைக்காம சங்கர் கொஞ்சம் அப்செட் ஆன மாதிரி உட்காந்து இருக்கான். அந்த இடத்துக்கு நவாதே வந்து பேச்சு கொடுக்குறாரு. ரொம்ப கேஷுவலா தான் இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்படியே பேசிட்டு இருக்கவரு சரக்கு எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்தடா உனக்கு வேணுமா குடின்ற மாதிரிலாம் தராரு. அவன் முதல்ல வேணான்னு சொல்றான். அதுக்கப்புறம் சரக்கை கொஞ்சம் வாங்கி குடிக்கிறான். சரக்கை குடிச்சதுக்கு அப்புறம் இவருமே பேசி உண்மையை வாங்கலாம்னு நினைக்கிறாரு. நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். சரக்கு அவன் மொத்தமா குடிச்சிடுறான். ரொம்ப போதை அதிகமாகி ஒரு ஸ்டேஜ்ல மயங்கிடுறான். என்ன பேசலான்னு பார்த்தா இவன் மயங்கிட்டான் அப்படின்ற மாதிரி இவரும் இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காரு. காட்சி பாக்குவோம் கதவை தரங்கன்ற மாதிரி கத்திட்டு இருக்கான். அதெல்லாம் ஹீரோவோட காதுல நல்லா கேக்குது. ஆனா ரொம்ப கூலா ஹீரோவும் புக்கு படிச்சுட்டு இருக்காரு. இப்ப நவாதே வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்கிற ஹீரோ பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. நான் அவனை அப்சர்வ் மட்டும் தான் பண்ண சொன்னேன்,
எதுக்கு பக்கத்துல போய் பேச்செல்லாம் கொடுத்தீங்கன்னு கேக்குறாரு. சார் அவன் பெரிய தப்பு பண்ணிட்டு தான் சொன்னான், சொல்ல முடியாது சார், அவன் கூட இதுல சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு, அவனை லாக் பண்ணி விசாரிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. விசாரிச்சா உண்மையை சொல்லிடுவானா? நான் சொன்னதை மட்டும் நீங்க பண்ணுவீங்கன்னு நினைச்சேன் நவாதே, நீங்க சொதப்பிட்டீங்க, இதுக்கப்புறம் அவனை ஃபாலோ பண்ண தேவையில்ல, உங்க வேலையை மட்டும் பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த காட்சி பார்க்க யாராவது வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தான் பாத்தீங்களா. இப்ப ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்த ஹீரோ ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாரு. அவனுக்கு தண்ணி எடுத்து தராரு. அவன் குடிச்சதுக்கு அப்புறம் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. நான் சொல்ற வரைக்கும் யாருமே அந்த ரூமுக்கு போக கூடாது, அந்த காட்சி பார்க்கவே பேசுவான், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு சொல்றாரு. எல்லாருமே சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இப்ப அடுத்த கொலை நடந்த ஸ்பாட்டுக்கு இவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. பிரிட்ஜுக்கு மேல இருந்து கல்ல போட்டு தான் சாவடிச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. ஹீரோவா அந்த இடத்தெல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. இறந்து போன லேடியோட ஹஸ்பண்ட் கிட்ட விசாரிக்கிறாரு. எப்ப காணோம்னு தெரிஞ்சது, எப்படி நீங்க தேடினீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அந்த ஹஸ்பண்ட் நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு. வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருப்பாரு. ஒய்ஃப் வீட்டுல இருந்திருக்க மாட்டாங்க. ஒய்ஃப் எங்க போனாங்க அப்படின்ற மாதிரி இவரை தேடி அலைஞ்சிருப்பாரு. நேரம் ஆக ஆக இவருக்கு பயம் வந்திருக்கும். ஊர் மக்கள் எல்லார்கிட்டயும் சொல்லியிருப்பாரு. ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து தேடி இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பாடியை ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிருப்பாங்க. பாடியை கண்டுபிடிச்சாங்க பாத்தீங்களா, அதுக்கு பக்கத்துல இந்த சிலை இருக்கு. இதை ஹீரோவும் கவனிச்சு வச்சுக்கிறாரு. இப்ப அடுத்த விக்டிமா நமக்கு காட்டுறாங்க. அந்த பொண்ணு வியாபாரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. எல்லாருமே கம்மி ரேட்டுக்கு கேக்குறாங்க. இத பத்தி அப்பா கிட்ட சொல்றா. சரிம்மா, இந்த ரேட்டுக்கு கூட வித்துரு, அப்ப ரேஷன்ல போய் சில பொருள் வாங்கணும், நான் கிளம்புறேன்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இந்த பொண்ணு வியாபாரத்தை முடிச்சுட்டு கிளம்பி இருக்கா. மார்க்கெட்ல இருந்தவங்க என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னாங்க அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்ற மாதிரி இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் அவ வீட்டுக்கு வரலன்ற மாதிரி அப்பா சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தா பாத்தீங்களா, அப்பயே இந்த கேங்க சேர்ந்தவங்க தூக்கி இருப்பாங்க. 2 பேர் சேர்ந்து தான் தூக்குறாங்க. தூக்குறவங்கள ஸ்டார்டிங்ல இருந்தே நமக்கு காட்டுறாங்க. ஆனா யாருன்றது தான் தெரியல. இப்ப உத்தம் ராவும் ஒய்ஃபும் சேர்ந்த மாதிரி சம்மந்தி வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. சம்மந்தி பொண்ணு இவங்க கூட சேர்ந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கா. சீக்கிரமா சாப்பிட வச்சு வெளியே அனுப்பி விட்டுறாங்க. இப்ப சம்மந்தி கிட்ட தனியா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ வந்ததுல இருந்தே உங்களுக்கு குறைச்சல் கொடுத்துட்டு இருக்காரு. ஹீரோவை எப்படியாவது இங்க இருந்து போக வைக்கணும், அதுக்காக நீ இந்த விஷயத்த பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன விஷயம் நமக்கு காட்ட மாட்டாங்க. இப்போ ஒரு சின்ன பொண்ணு மாட்டுக்கு தண்ணி எல்லாம் வச்சிட்டு இருக்கா. அப்ப மாஸ்க் போட்டு ஒரு நபர் இந்த இடத்துக்கு வராரு. சட்டுன்னு இந்த பொண்ணை தூக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. இந்த பொண்ணும் கத்துறா. அந்த ஊர் மக்கள் இருக்காங்கல்ல, அந்த பொண்ணை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி துரத்திட்டுலாம் வந்துட்டு இருக்காங்க. இன்னும் காட்சி பார்க்க அந்த ரூம்லயே தான் அடைஞ்சு கிடக்குறான். இப்ப ஹீரோவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நடந்துட்டு இருக்க கொலைக்கும் உனக்கும் ஏதாவது விதத்துல சம்பந்தம் இருந்தா சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சார், எனக்கும் இந்த கொலைகளுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்ற மாதிரி காட்சி பார்க்க சொல்றான். மாந்திரிகம் மந்திரம் எல்லாம் சுத்திட்டு இருக்கியே, அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. சார், எதுவுமே உண்மை கிடையாது, காசுக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நான் மட்டும் இல்ல சார், நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சில ஆட்களோட பேரை சொல்றாரு. அதெல்லாம் ஹீரோவோ நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. நான் பாரதா கிட்ட பேசினேன், நீ உத்தம் ராவுக்கும் சில பூஜை எல்லாம் சொன்னியாமே, என்ன பூஜை சொன்ன, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. சார், உத்தம் ராவோட ஒய்ஃப்க்கு குழந்தை இல்ல சார், அந்த குழந்தை கிடைக்கிறதுக்காக சில பூஜை எல்லாம் பண்ண சொன்னேன். பெருசா எதுவும் இல்ல சார், சின்ன லெவல் பூஜை தான் சார், அதுவும் ஏமாத்தி காசு பார்க்கறதுக்கான முயற்சி தான், மத்தபடி எதுவுமே இல்ல சார், எனக்கு எந்த பவரும் இல்லன்ற மாதிரிலாம் சொல்றாரு. உன்னை பறஞ்சி வேணும்ட்டே லைட் அடிச்சு தப்பிக்க வச்சாருதானே அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. சார், சொல்ல போனா பறஞ்சு தப்பிக்க வைக்கல, பக்கத்துல இருந்த பாரதா தான் சிக்னல் கொடுத்து என்ன தப்பிக்க வச்சான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பாரதா இவங்களுக்கு தெரியாம சிக்னல் கொடுத்து தப்பிக்க வச்சிருக்காரு போல. மாஸ்க் போட்டவன் தூக்கிட்டு போன மாதிரி காமிச்சாங்கல்ல, இப்ப ஊர் மக்களும் எங்கன்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. அந்த மாஸ்க் போட்டவன் என்னோட பேரு பைரவா அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு கிட்ட சொல்றான். நீ தான் 8வது பலின்ற மாதிரி ஒரு கத்தி வச்சு இந்த பொண்ணை குத்துறதுக்காக வரான். இந்த பொண்ணு பயத்துல பயங்கரமா கத்துறாங்க. ஏதோ ஒரு லெட்டர் ஸ்டேஷனுக்கு வந்தது பாத்தீங்களா, அந்த லெட்டரை இவங்க கிட்ட காமிக்கலான்ற மாதிரி இவரும் காட்டுறாரு. 11 ஆடு, பூமி, மரம் இந்த மாதிரிலாம் போட்டிருக்கே, இதுக்கும் உனக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சத்தியமா இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது சார், என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் இவன் இந்த இடத்துல கெஞ்சி கேட்டுட்டு இருக்கான். அந்த பொண்ணு கத்துனாங்கல்ல, அதனால ஊர் மக்கள்லாம் அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு அவன் கொல்லல போல, மரத்துல தான் கத்திய குத்தி இருக்கான். அதை பார்த்து தான் அந்த பொண்ணு கத்திருப்பா. இப்ப பொண்ணு அங்க இருந்து காப்பாத்திடுறாங்க. வந்தது யாருன்ற மாதிரிலாம் பொண்ணு கிட்ட கேக்குறாங்க. விசாரிச்சு முடிச்ச ஹீரோ வெளியே வந்துடுறாரு. அவன் சில மந்திரவாதிகளோட பேரெல்லாம் சொன்னான்ல, எல்லாருமே ஃப்ராடுன்ற மாதிரி சொல்லியிருப்பான். இந்த ஃப்ராடுங்களை பத்தியும் கொஞ்சம் விசாரிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி டீமும் ஏத்துக்கிறாங்க. அப்பதான் ஸ்டேஷனுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. ஒருத்தன் அட்டாக் பண்ணான்ல, அதை பத்திலாம் அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. அட்டாக் பண்ணவும் உங்ககிட்ட ஏதாவது பேசினானாமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. என் பேரு பைரவா, நீ தான் அடுத்த டார்கெட்ன்ற மாதிரி சொன்னா, ஆனா கத்திய மரத்துல குத்திட்டு என்ன விட்டுட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த கொலைக்கும் அந்த மாஸ்க் மேனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் டீமும் யோசிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பெண்களுக்கு, குழந்தைங்களுக்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும். நீங்க பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்றாரு. டீமை சேர்ந்தவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப அந்த மாஸ்க் மேன் இருக்கான்ல, வேற ஒரு பகுதியில சில லேடிஸ் எல்லாம் பயம்புத்துறான். அவங்களுமே அவனுக்கு பயந்து வேகமா அங்க இருந்து ஓடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஹீரோவோட காதுக்கு வருது. நியூஸ் பேப்பர்ல இவங்களை பத்தி எழுதுவாரு பாத்தீங்களா, அவரோட பேரு சங்கப்பா அப்படின்றது. அந்த சங்கப்பாவும் ஏதாவது அப்டேட் இருக்கான்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேக்குறாரு. இப்போதைக்கு எதுவும் இல்லன்ற மாதிரி ஹீரோவும் பேசி இவர் அனுப்பி வைக்கிறாரு.
இப்ப மறுநாள் காலையில ஒரு சின்ன பையனோட பாடி கிடைச்சிருக்கு. அந்த தகவல் ஹீரோக்கு வந்துருது. ஹீரோவும் ஸ்பாட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி பெண்கள் பாடி தான் கிடைச்சிருக்கும். இப்ப சின்ன பையன் பாடி கிடைச்சிருக்குல்ல, இவங்க லைட்டா கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. இதுக்கு முன்னாடி பண்ணவங்க தான் இதை பண்ணாங்களா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. சம்மந்தி இன்னும் சில பெண்கள்லாம் அங்க உட்காந்துட்டு இருக்காங்க. பாடியை பார்த்து சம்மந்திக்கு வாந்தியே வந்துருது. வாந்தி எடுத்துட்டு இருக்காங்க. என்னன்னு கொஞ்சம் பாருங்கன்ற மாதிரி ஹீரோ தான் சொல்றாரு. ஹீரோ பாடியெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் மும்பைல இருக்க ஒரு ஆபீசர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சார், மினிஸ்டர் உங்களை திரும்பி வர சொல்லிட்டாரு. அங்க சில முக்கியமான கேஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டாரு. நான் இன்னும் இந்த கேஸை சால்வ் பண்ணல, சீக்கிரமா சால்வ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டாரு. சார், இன்னும் ஒரு வாரம் வேணா மினிஸ்டர் கிட்ட பேசி எப்படியாவது சமாளிக்கிறேன். ஆனா அதுக்குள்ள இந்த கேஸை முடிச்சிருங்க. அப்படி முடிக்கலனாலும் கிளம்பி வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோ சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. ஒரு வாரத்துக்குள்ள எப்படி முடிக்கிறது அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கேக்குறாரு. இப்போ ஒரு வீட்டை நமக்கு காட்டுறாங்க. இந்த மாஸ்க் போட்ட நபர் இருக்கான் பாத்தீங்களா, பொறுமையா அந்த வீட்டுக்குள்ள நுழையிறான். அங்க ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காரு. தூங்கிட்டு இருக்கவரை அட்டாக் பண்ணலான்ற மாதிரி ஆயுதத்தை எடுத்துட்டு இருக்கான். சட்டுன்னு ஒரு சவுண்ட் கேட்டுது. அவரு சுதாரிச்சிடுறாரு. யாரா நீ அப்படின்ற மாதிரி அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. மாஸ்க் போட்டவன் லைட்டா காயப்பட்டு கீழே விழுந்துடுறான். இந்த கேப்ல இவர் கத்தி சுத்தி இருக்க எல்லாரையும் இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாரு. அதே மாதிரி போலீஸ்க்கும் தகவல் போயிருது. சுக்லா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இன்னமும் அந்த மாஸ்க் போட்டவன் சண்டை போட்டு தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இப்ப சிச்சுவேஷனை கண்ட்ரோல்குள்ள கொண்டு வரணும்ல, அதனால சுக்லாவும் வானத்தை பார்த்து ஷூட் பண்றாரு. எல்லாருமே சைலண்ட் ஆயிடுறாங்க. இப்ப மாஸ்க் போட்டவனை சுக்லா லாக் பண்ணிடுறாரு. யாருன்னு பார்க்கணுன்றதுக்காக மாஸ்கை ஓபன் பண்றாரு. ஓபன் பண்ணி பார்த்தவரு லைட்டா ஷாக் ஆயிடுறாரு. மாஸ்க்குள்ள இருக்கிறது துக்கியா தான். இப்ப துக்கியாவை ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்காங்க. ஹீரோ இன்னும் வரல, நம்மளே விசாரணை பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சுக்லா யோசிக்கிறாரு. நடந்த கொலைங்களுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம், என்கிட்ட சொல்லிடு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. உங்ககிட்ட எதுவும் பேச விருப்பம் இல்ல, கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் இவன் தனாவட்டா பேசுறான். ஒரு ஸ்டேஜ்ல சுக்லா செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு. இப்ப திரும்பி நிக்க வச்சு சாட்டியால அடிக்கலாம்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ள ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஹீரோக்கு அடிக்கிறதுனா சுத்தமா பிடிக்காது இல்ல. சார், நான் அடிக்கணும்னு நினைக்கல, மிரட்டுறதுக்காக தான் இப்படி பண்ணன்ற மாதிரி சுக்லா சமாளிக்கிறாரு. நான் பாத்துக்கிறேன் சுக்லா, நீங்க வெளியே போங்கன்னு சொல்றாரு. ஹீரோவும் மாஸ்க போட்டு எதுக்காக அந்த சின்ன பொண்ணை பயம்புத்துன, அந்த சின்ன பொண்ணை நீ கொல்லணும்னு நினைச்சிருந்தா கொண்டிருக்கலாம், ஆனா நீ கொல்லல, இதுக்கு முன்னாடி நடந்த கொலைக்கும் உனக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறது. என்கிட்ட எதையும் கேட்காதீங்க, என் வாயில இருந்து ஒரு வார்த்தை கூட வராதுன்ற மாதிரி அவன் சொல்றான். யாராவது சொல்லி பண்ணியா, அவங்களோட பேரை சொல்லு, நான் கண்டிப்பா உனக்கான ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாரு. இவன் எதுவுமே பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி அடம் பிடிக்கிறான். இறந்து போன பையனோட பேரு கொண்டியா அப்படின்றது. அவன் சின்ன பையனா தான் இருப்பான். அந்த பையனோட அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, என் தம்பி காணோன்னு கம்ப்ளைண்ட்லாம் பண்ணிருப்பாரு. இப்ப காட்டுறதுக்காக இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காங்க. இதான் என்னோட தம்பி அப்படின்ற மாதிரி அந்த அண்ணன் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகுறான். சுக்லா தான் சமாதானப்படுத்துறாரு. இப்ப வெளியே வந்த ஹீரோ இருக்கார்ல, நவத்தே, இன்னும் நீங்க அந்த சங்கரை ஃபாலோ பண்றீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல சார், நீங்க வேணான்னு சொன்னீங்கல்ல, அப்பத்துல இருந்து நான் ஃபாலோ பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, திரும்பி நீங்க அந்த சங்கரை ஃபாலோ பண்ணும், அந்த சங்கர் கிட்ட நான் சொல்ற மாதிரி பேசணும், முடியுமான்னு கேக்குறாரு. நான் பண்றேன் சார் அப்படின்ற மாதிரி நவாதே இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. சுக்லாவும் உன்னோட அப்பா அம்மா எங்கன்னு கேக்குறாரு. என் அப்பா இறந்து போயிட்டாரு, அம்மா ஜெயில இருக்காங்க, அம்மாவோட பேரு சேஷா பைன்னு சொல்றாரு. சேஷா பை யாருன்னு பாத்தீங்கன்னா, சம்மந்திக்கு பதிலா வேற ஒருத்தங்க ஓனர்ன்ற மாதிரி சொன்னாங்கல்ல, அவங்க ஜெயிலுக்கு போயிருப்பாங்க. ஜெயிலுக்கு போனதுக்கே சுக்லா தான் காரணமா இருந்திருப்பாரு. சுக்லாவும் இதை நினைச்சு லைட்டா ஃபீல் பண்றாரு. உன் தம்பியை கடைசியா எப்ப பார்த்தேன்னு சுக்லா கேக்குறாரு. இவனுமே பார்த்த விஷயத்த சொல்றான். தம்பியோட பேரு கொண்டியா அப்படின்றது. கொண்டியா இருக்கான்ல, சம்மந்தி கிட்ட தான் வேலை பார்த்திருப்பான். ஆட தொலைச்சிட்டான் போல. எதுக்காக ஆட தொலைச்சன்னு கேக்குறாங்க. நான் ஆடெல்லாம் தொலைக்கல அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆடி இப்ப காணுமே, நீ தான் அதை கண்டுபிடிச்சிட்டு வரணும், அந்த குவாரியில தான் இருக்க வாய்ப்பு இருக்கு, போய் பாருன்ற மாதிரி அனுப்பி வச்சிருப்பாங்க. கொஞ்சம் மிரட்டி தான் இந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இவனுமே அண்ணன் கிட்ட நீயும் கூட வான்ற மாதிரி கேட்டிருப்பான். நானா வரல, நீ போன்ற மாதிரி அண்ணன் அனுப்பி விட்டுருப்பாரு. இந்த பையன் போலீஸ் கிட்ட ஸ்டேட்மெண்ட் தந்துட்டு இருக்கான் பாத்தீங்களா, அப்பதான் இந்த பையனோட மாமா ஊர்ல இருந்து வந்திருக்காரு. அவர் பேரு சோபன் அப்படின்றது. பழப்புக்காக தான் பக்கத்து ஊருக்கு போயிருக்காரு. இப்ப இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சம்பந்தி தான் குவாரிக்கு அனுப்பியிருக்கா, அங்க அவன் கொலை செய்யப்பட்டிருக்கான், சம்பந்திக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சுக்லா யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோ டீம் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு ஜானகி வந்துடுறாங்க. ஜானகிக்கு எதனால துக்கியாவை அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. எதுக்காக ஒரு அப்பாவி அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, அவனை விடுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. துக்கியா அந்த மாஸ்க போட்டு நிறைய பேரை பயமுத்துனா பாத்தீங்களா, அதை பத்தி சொல்லிட்டாரு. அதே மாதிரி ஒரு சின்ன பொண்ணை மிரட்டி இருக்கான், அந்த பொண்ணு இன்னமும் பயந்துட்டு இருக்கா, இதெல்லாம் கூட விட்டு தள்ளுங்க, ஏன்டா இப்படி பண்ணன்னு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்ல மாட்டான். பதில் சொல்லாம எப்படி எங்களால அனுப்பி வைக்க முடியும், அதனாலதான் உட்கார வச்சிருக்கோம், நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. என்கிட்ட அவன் பேசுவான் சார், நான் வேணா பேசி ட்ரை பண்ணி பார்க்கவா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஹீரோ இருக்கார்ல, அந்த லெட்டரை எடுத்து இவங்க கிட்ட தராரு. இதுக்கான காரணம் தெரியுமான்ற மாதிரியும் கேட்டு பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் ஏத்துக்கிறாங்க. இப்ப துக்கியா கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. இப்ப சுக்லா ஹீரோவை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. சார், சம்மந்தி தான் கொண்டியாவா அந்த இடத்துல தேடுறதுக்காக அனுப்பியிருக்கா, கொண்டியாவா அவ கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. ஹீரோ இருக்கார்ல, நீங்க போய் விசாரிங்கன்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. இப்ப அசிஸ்டன்ட்டும் சம்மந்தி வீட்டுல விசாரிக்கிறதுக்காக
வந்துடுறாரு. நீ தான் கடைசியா அந்த இடத்துக்கு அனுப்பி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆமா சார், ஆட காணாமக்கிட்டான், அங்கதான் இருக்க வாய்ப்பு இருக்கு, போய் பாருன்னு சொன்னேன். விட்டா என்ன கொலைகாரியா மாத்திருவீங்க போலியே, எனக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. போலீஸ் கிட்ட பார்த்து பேசுன்ற மாதிரி கான்ஸ்டபிள் லேடி சொல்றாங்க. ஆனா இவர் தடுத்துடுறாரு. சரி நான் கிளம்புறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. சம்பந்தி கொஞ்சம் தைரியமா அவர்கிட்ட பேசியிருப்பாங்க. ஆனா உண்மையில உள்ளுக்குள்ள பயந்துட்டு இருக்காங்க. ஏன் எதுக்குன்னு தெரியல. இப்ப ஜானகியும் துக்கியா கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ண சொல்லுன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அந்த துக்கியா பின்னாடி இருக்க கான்ஸ்டபிள் லேடியே கவனிச்சிட்டு இருக்கான். இதை இவங்களுமே புரிஞ்சுக்கிறாங்க. நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி அந்த கான்ஸ்டபிள் லேடி இருக்காங்கல்ல, வெளியே போய் கதவை சாத்திடுறாங்க. அவங்க வெளியே போனதுக்கு அப்புறமா இவன் எதுவுமே பேசாம இருக்கான். எதாவது பேசு, அப்பதான் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஜானகி சொல்றாங்க. ஒருவேளை உனக்கு ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல, அதனால பயம்புத்துறதுக்காக தான் மாஸ்க போட்டு எல்லாரையும் பயம்புத்தினியா, அப்படி இருந்தா கூட சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்பயும் அவன் எதுவுமே பேசாம இருக்கான். இப்ப லெட்டரை ஓபன் பண்றாங்க. இதுல எழுதி இருக்கிறத பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அவன் அதுக்கும் பதில் சொல்லாம இருக்கான். என்னடா எதுவுமே பேச மாட்டேற, அதுக்கப்புறம் என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி இங்க இருந்து எந்திரிச்சு போறாங்க. வெளியே வந்து ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அவன் என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்ல சார், என்னால முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் நினைப்பேன், நான் சின்ன சின்ன சர்வீஸ்லாம் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்றாங்க. உங்களை பத்தி நானும் கேள்விப்பட்டேன், நீங்க பண்ணிட்டு இருக்கிறது பெரிய விஷயம், தொடர்ச்சியா பண்ணுங்கன்னு ஹீரோ சொல்றாரு. இப்ப நவாதே அந்த சங்கர் கிட்ட ஃப்ரெண்டு மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. எப்ப பாரு எதுக்காகடா சோகமா இருக்க, உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறாரு. அவனுக்கு சரக்கெல்லாம் தந்துட்டு இருக்காரு. நீ எதுக்காக எப்ப பாரு என் பிரச்சனையை பத்தியே கேட்டுட்டு இருக்க, எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி சங்கர் சொல்றான். நீ எப்ப பாரு சோகமாவே இருக்கல, அதனால தான் கேட்டேன், மத்தபடி எதுவுமே இல்லைன்ற மாதிரி நவாதே சமாளிக்கிறது. அப்ப சங்கர் நான் தப்பு பண்ணிட்டேன்ற மாதிரி மட்டும் சொல்றான். தப்பு பண்ணிட்டியா, என்ன மாதிரியான தப்பு, இந்த ஊர்ல நடக்கிற கொலைக்கும் உனக்கும் சம்பந்தம் சொல்லிடுறத நான் ஷாக் ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கேஷுவலா பேசுவோம்ல, அந்த மாதிரி தான் இப்படி பேசிட்டு இருக்காரு. இவன் வாயில இருந்து ஏதாவது வார்த்தையை புடுங்கணும்ன்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. சங்கர் இருக்கான்ல, கொலை பண்ணியிருந்தா கூட பரவாயில்லையே, நான் அதை விட பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப சரக்க ஃபுல்லா குடிச்சிடறான். மேற்கொண்டு இவர் பேசணும்னு நினைக்கிறாரு. அப்படி என்ன தப்பு பண்ண அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இவன் தான் நல்லா குடிச்சிட்டான்ல, இந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறான். இப்பதான் இவன் மயங்கிடுமா, எழுப்பலாம் அப்படின்ற மாதிரி எழுப்புறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா அவன் மேற்கொண்டு எதுவுமே சொல்ல மாட்டான். கொலைகளை தாண்டி என்ன தப்பு பண்ணிருப்பான் அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. இதை பத்தி ஹீரோ கிட்ட சொல்லணும்ன்ற மாதிரி ஹீரோ கிட்ட வந்து சொல்றாரு. கொலையை தாண்டி ஏதோ தப்பு பண்ணிருக்கிறதா சொல்றான் சார், என்னன்னு ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. குட் ஜாப், நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி ஹீரோவா அனுப்பி விடுறாரு. காட்சி பார்க்க நிறைய மந்திரவாதிகளோட பேரை சொன்னா பாத்தீங்களா, ஹீரோவோட அசிஸ்டன்ட் அவங்களெல்லாம் செக் பண்றதுக்காக வந்திருப்பாரு. எல்லாரையும் செக் பண்ணிடுறாரு. ஆனா கண்பத்துன்னு ஒருத்த மட்டும் வீட்டுக்கு ரொம்ப நாளா வரலன்றது இவருக்கு தெரிய வருது. ஒய்ஃபு கிட்ட எங்கன்ற மாதிரிலாம் விசாரிச்சுட்டு இருக்காரு. நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு ஒய்ஃபு கேக்குறாங்க. என் அப்பாக்கு திடீர்னு வலிப்பு வந்துருச்சு, யாரோ சூனியம் வச்சிட்டாங்க போல, அது எடுக்கிறதுக்காக தான் கண்பத்தை பார்க்கணும், ப்ளீஸ் தயவு செஞ்சு எங்க இருக்கான்னு சொல்லுங்கன்னு கேக்குறாரு. அவர் வீட்டுக்கு வந்தே மாச கணக்காயிருச்சு, எப்போ வருவாருன்னு தெரியலன்ற மாதிரி ஒய்ஃபு சொல்றாங்க. சரி இதுதான் என்னோட நம்பரு, கண்பத்து வீட்டுக்கு வந்தா உடனே எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி ஒய்ஃபு நம்பரை வாங்கிடுறாங்க. ஆனா இவர் கிளம்புனதுக்கு அப்புறம் அந்த பேப்பரை இவங்க எரியிற நெருப்புல போட்டுடுறாங்க. இவங்களுக்கு கண்பத் எங்க இருக்காருன்னு தெரியும், வேணும்ட்டே தான் போலீஸ் கிட்ட சொல்ல போல. போலீஸ் இன்ஃபார்மர் ஹீரோவை ஒரு பகுதிக்கு வர சொல்லியிருக்காரு. ஹீரோ இருக்கார்ல, சுக்லா கூட சேர்ந்த மாதிரி தான் அந்த பகுதிக்கு வந்துடுறாரு. அந்த இடத்துல அந்த இன்ஃபார்மரை வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ என்ன விஷயம்னு கேக்குறாரு. குவாரியில கொண்டியான்ற ஒரு சின்ன பையன் கடைசியா இறந்து போனா பாத்தீங்களா, அதுக்கு ஒரு ஐ விட்னஸ் இருக்குன்னு சொல்றாரு. இதை கேட்கிற ஹீரோ ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. எங்க அந்த ஐ விட்னஸ்னு கேக்குறாரு. இவர் இருக்காரு பாத்தீங்களா, வாடா தம்பின்ற மாதிரி கூப்பிடுறாரு. ஒரு சின்ன பையன் தான் அங்க இருந்து வெளியே வரான். இந்த சின்ன பையன் எப்படி கொண்டியாவை கொன்னதை பார்த்தான்றது நமக்கு தெரியல. இதோட 6th எபிசோட முடிக்கிறாங்க. இந்த சீரீஸ்ல இன்னும் 7th 8th எபிசோட் தான் பேலன்ஸ் இருக்கு. அது அடுத்த வீடியோல நம்ம முடிச்சிடலாம். இந்த வீடியோக்கு கண்டிப்பா ஒரு லைக் போடுங்க, கமெண்ட்ல உங்களோட கருத்தை தெரிவிங்க. அதே மாதிரி மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.